சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பின் சத்தியம். என் தெய்வம் இந்த உலகத்தில் சுற்றித் திரிந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அன்பு என்று சொன்னாலே அவர் மாத்திரம்தான். ஆகவேதான் அந்த தெய்வம் நமக்கு கட்டளையாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அநேக இடத்துல இந்த வசனங்கள் வருகிறது. பிரியமானவர்களே, அநேக காரியங்களை தேவன் நமக்கு கட்டளையாக கொடுத்தாலும் இந்த காரியத்தை தான் ஆண்டவர் முதலில் வைக்கிறார், அன்பே பெரியது என்று சொல்லி. ஏனென்றால் உயர்வு தாழ்வு பார்க்காமல், ஜாதி பார்க்காமல், பிரிவினைகளை பார்க்காமல் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்த தெய்வம், அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறும் மகனே என்று சொல்லி. பிரியமானவர்களே, சக மனிதரிடத்திலும் அன்பாயிருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நமக்கு கட்டளையாய் சொல்கிறார். இந்த வேத புஸ்தகம் ஒருபொழுதும் பிரிவினையை கற்றுக் கொடுக்கவில்லை, ஒருவருடைய வாழ்க்கையை கெட கற்றுத்தரவில்லை. பிரியமானவர்களே, இந்த வேத புஸ்தகம் அன்பை மாத்திரமே போதிக்கிறது. இந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து அன்பாய் நடந்து கொள்வோம், அவருடைய நாமம் மகிமை அடையும். ஆமென்.